அனைவருக்கும் வணக்கம். இலக்கியத்தில் இயற்கை வளம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம ஒரு தொடராக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி அதில் பார்த்தோம்னா கம்பராமாயணம் இயற்றிய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இயற்றிய ஒரு சிற்றிலக்கியம் ஏர் எழுபது அப்படிங்கிற சிற்றிலக்கியம் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை சிறப்பிப்பதற்காகவும் உழவராகிய அந்த சடையப்ப வள்ளலுடைய குடியான அந்த வேளாண் குடியுடைய மாண்புகளையும் சிறப்புகளையும் எடுத்து சொல்வதற்காக இந்த நூலை இயற்றியதாக நம்ம பார்க்குறோம். அதில் வேளாண் மக்களுடைய சிறப்பு, அந்த குடித்திறம், அதனால் இந்த வேளாண்மை பற்றின நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அந்த 19வது பாடலாக இருக்கக்கூடிய ஏர் நடக்கும் சிறப்பு அப்படிங்கிற பாடல். கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் நடக்கும் எனிற் புகழ்ச்சால் இயலிசை நாடகம் நடக்கும் சீர் நடக்கும் திற நடக்கும் திருவரத்தின் செயல் நடக்கும் பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே அப்படின்னு ஒரு மிகச்சிறப்பாக தனக்கே உரிய பாணியில் ஒரு முத்தாய்ப்பாக சொல்கிறார். அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய, கார் என்றால் அந்த பருவமழை, பருவத்தால் பெய்யக்கூடிய அந்த மழை, அந்த மழையை தொடர்ந்து உழவர்கள் வேளாண் தொழிலில் ஈடுபடுவார்கள். அந்த வேளாண் தொழிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் நடக்கும் எனில் புகழ்ச்சால் இயலிசை நாடகம் நடக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசி பிணி எல்லாம் போய் மக்கள் மகிழ்வுற்றிருப்பார்கள். ஏன்னா ஒவ்வொரு குடிக்குமே மக்களுக்குமே அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம். அது முக்கிய தேவையான அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உழவர்கள் இந்த உலகிற்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு அரும்பணியை செய்கிறார்கள். அந்த கார் நடக்கும் படி நடக்கும் காராளருடைய ஏர் நடக்கும் எனில் புகழ்ச்சால் இயலிசை நாடகம் நடக்கும் சீர் நடக்கும், அனைத்துமே சிறப்பாக சீராக நடக்கும். திற நடக்கும், அனைத்தும் திறனுடன் நடக்கும். திருவரத்தின் செயல் நடக்கும், அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய திருவரத்தின் செயல் நடக்கும் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய அந்த லாண்ட் ஆர்டர், அந்த அறம் சார்ந்து மக்கள் இயங்குவார்கள் திருவரத்தின். ஏன்னா பசியும் வறுமையும் பஞ்சம் இருந்ததுன்னா அங்கே லாண்ட் ஆர்டரும் இருக்காது, மக்கள்கிட்ட ஒற்றுமையும் இருக்காது, ஒரு நாடாக இருக்காது. திருவரத்தின் செயல் நடக்கும், பார் நடக்கும் படை நடக்கும். இந்த உலகம் தன்னுடைய வழியில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். பார் நடக்கும் என்றால் படை நடக்கும், அது நம்ம டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காவல் படையாகட்டும், இராணுவங்களாகட்டும், மன்னனுடைய படை, இது எல்லாமே இந்த உளவு தொழில் சிறப்புற்று இருந்தால் தான் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது அங்கே வலியுறுத்துகிறார். பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே. இந்த நாட்டில் பசிங்கிற அந்த பெருங்கொடுமை இருக்காது. இந்த உலகத்தில் அந்த விவசாயம் வேளாண்மை சிறப்பாக நடக்கும் இடத்தில் அந்த சிறப்பினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இயல்பாக நடக்கும். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி கால சூழ்நிலையும் கூட இந்த பாடல் மிக அருமையாக பொருந்தது. இன்றைக்கி இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் தன்னிறைவோடு இருக்குது அப்படின்னா, நாம் இன்றைக்கி இந்த 140 கோடி மக்களுக்கும் உணவு கொடுத்துட்டு உணவு தண்ணீர் அடைந்து இன்றைக்கி மற்றுள்ள நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய திறத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வேளாண் பெருங்குடி மக்களுடைய அயராத உழைப்பு, அந்த உழைப்புக்கு நம்ம ஈடு இணையே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட இந்த நாட்டை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள்னே சொல்லலாம். விவேகானந்தர் சொன்னார், இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள். இவர்களெல்லாம் கண்கண்ட தெய்வங்கள். இந்த வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் அவர்களை சிறப்பிப்பது, கௌரவப்படுத்துவது இன்றைக்கி ஒரு இன்றியமையாத செயல். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். இந்த வேளாண்மை தொழிலை சிறப்புற நடத்த அரசுகளும் மக்களாகிய நாம் அனைவரும் நம்மளுடைய நல்ல எண்ணங்களினால் நம்மளுடைய பேராதரவை கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி இங்கே நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி.